ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தாங்க செய்யப்போம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். 2 அரிசி நம்ம இன்றைக்கி சேர்த்து தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இது 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரணும், அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைமில் சேருங்க, கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்து அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ½ லெமனை சேர்த்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலரிடாதீங்க, அரிசி உடஞ்சிடும். தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த பிரியாணி. நம்ம 2 அரிசி சேர்த்து செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.